பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடலாம், நாம் ஜெபிப்போம். இந்த 23வது அபிஷேக பெருவிழாவினுடைய கடைசி பகுதியில் ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய வாழ்த்துக்களை நாம் கேட்டுவிட்டோம். போதுமான அளவுக்கு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடலாம். தேவ சத்தங்கள் எங்களுக்கு புரிகிற வண்ணமாக, எங்களுக்கு புரிகிற விதத்தில் அமையும்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை அளித்து இந்த சூழ்நிலையும் இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையோ என்னை பிரிக்காது காத்து கொள்வார். சபை கை உயர்த்தி என்னை நம்பியவர் பொறுப்பத அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாயுதே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் ஆயப்படுத்தினார். கண்களை மூடி பாடுங்க. அலைகள் நீக்கியவர் ஒரே குரலாய் கண்களை மூடி கைகளை உயர்த்து. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால்.
பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஏசையா அல்லேலூயா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல, ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலும் உம்முடைய மாற்றம் இல்லாத வார்த்தை எங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரட்டும். மனுஷ ஞானம் வேண்டாம், உம்முடைய ஆதீனத்திலிருந்து புறப்படுகிற சத்தத்தை நாங்கள் தெளிவாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ஜனமடியன் இந்த வார்த்தை முடியாது சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3 நாட்களும் இங்கே வரவும் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றவும் ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஜெயஸ்ரீ சத்தியமங்கலத்துக்காக, ஜெபா பாஸ்டருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டருக்காக, பிள்ளைகள், சபை மூப்பர்கள், வாலிபர் ஐக்கியம், எல்லா நிலையிலும் ஊழியத்தில் தோள் கொடுத்த தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக மேடையில் வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக தேங்க்யூ, எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் உங்களுக்காகவும் தேவனை நான் துதிக்கிறேன். இந்த 3 நாட்களும் ஏதோ ஒரு விதங்களில் தேவனுடைய சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கை உயர்த்துகிற ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த கடைசி பகுதியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி என்னை வழிநடத்தின ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். லூக்கா 4:21வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 54வது வசனம். 26:54. அப்படி செய்வேன், ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். லூக்கா 4:21 நாம் வாசித்தோம், உங்கள் காதுகள் கேட்க அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று என்று சொன்ன இயேசு மத்தேயு 26:54வது வசனத்தில் அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். அப்போ இயேசு இந்த பூமியிலே வந்ததனுடைய பிரதான நோக்கம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆக. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ராத்திரி நேரம் சுத்தமாக பத்தாது. இருக்கிற நேரங்களில் நம்ம எவ்வளவு தூரம் தேவையான வார்த்தைகளை நமக்குள் ஆண்டவர் விதைக்க விரும்புகிறாரோ அது விதைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. தேங்க்யூ. இப்போ இயேசு இந்த பூமியிலே வந்ததனுடைய பிரதான நோக்கம், சிலுவையில் அறையப்பட்டாலும் வாட் எவர் இட் மேபி, என்ன நடந்தாலும் சரி, அதனுடைய ஒற்றை நோக்கம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, டு ஃபுல்ஃபில் த ப்ராஃபஸி. அப்போ இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவருடைய சிந்தை முழுவதும் நிறைந்திருந்தது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. 5 வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால், இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வளர்ப்பு, இயேசுனுடைய சிலுவை மரணம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், 5 இயேசுனுடைய வருகை. இந்த 5மே இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இயேசு இந்த பூமியிலே பிறந்தது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இயேசு இந்த பூமியிலே வளர்ந்த ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். வாய் திறந்து பேசணும், நிறைவேறுதல். இயேசுனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி. இன்றைக்கு இந்த கடைசி கூட்டத்திலும் இந்த தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிற
நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை என் பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்காக? டு ஃபுல்ஃபில் த ப்ராஃபஸி. கவனிங்க, 3 விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஒன்று, எழுதி கொள்ளுங்கள், பிபிலிக்கல் ப்ராஃபஸி, வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம், பிபிலிக்கல் ப்ராஃபஸிஸ். இன்னும் வேதாகமத்தில் இருக்கிற இந்த 66 புஸ்தகத்தில் இருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நம்பர் 2, ஃபோர் ஃபாதர்ஸ் ப்ராஃபஸி, பிதாக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். 3வது, ஃபியூச்சர் ப்ராஃபஸிஸ், எதிர்கால தீர்க்க தரிசனங்கள். நீங்கள் கவனிக்கிறீங்க, உள்வாங்குறீங்கன்னு நம்பி வேகமாக நான் போகிறேன். வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள், பிதாக்களுடைய தீர்க்க தரிசனங்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். என் குடும்பத்தில் நான் தான் முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது வந்தவன். அப்போ அப்படி பார்த்தா எங்கள் அம்மா அப்பாலாம் பாரம்பரியமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்ததுனால அவங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. அப்போ நான் அதை எப்படி என்னுடைய பிதாக்களுடைய தீர்க்க தரிசனத்தை என்று எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் நான் எடுத்துக்கொள்ள முடியாது. என் குடும்பத்தில் முதலாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்தது நான் தான். அப்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தீர்க்க தரிசனத்தை பற்றியோ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றியோ எந்த தெளிவும் இல்லை. அவர்கள் சபைக்கு சென்றாலும் தனிப்பட்ட விதத்தில் எந்த தீர்க்க தரிசனங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்காக அவர்கள் காத்திருக்கவும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் விசுவாசத்தினால் ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் மாறியிருக்கிறேன். நீங்கள் இவ்வளவு மெதுவாக ஆமேன்னு சொல்கிறது நல்லா இருக்கு. நான் விசுவாசத்தினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். அதனுடைய விளைவு ஆபிரகாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் என் மூலமாய் நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ இந்த ஒரு சேட் மொமெண்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் தலைமுறை கிறிஸ்தவன் அல்லது முதல் தலைமுறையாக தேவனை ஏற்றுக்கொண்டவன். அப்போ என் பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கும் இல்லையா? இல்லை. அப்போ எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். நான் விசுவாசத்தினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நான் சொல்கிறது சரிதானே பாஸ்டர்? அப்போ பை ஃபெய்த் வி ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். நம்ம ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்போ அந்த பிதாக்கள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக என் மூலமாய் நிறைவேறுவதற்கான சாத்தியதைகள் அதிகமாக இருக்கிறது. நம்பர் 3, எதிர்கால தீர்க்க தரிசனங்கள். சத்தமாக சொல்லுங்க, எதிர்கால தீர்க்க தரிசனங்கள். இந்த ராத்திரி மிக தெளிவாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். நிறைய பேர் ஹியர் அண்ட் தேர் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. ஒரு 45 நிமிடங்கள் அவ்வளவுதான் நமக்கு டைம் இருக்குது பேசுறதுக்கு. நல்ல வாய்களை தரங்க. போதுமான அளவுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். பலிபீடத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுடைய ஒத்தாசை எனக்கு இருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று நம்பி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். நல்ல கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசு இந்த பூமியிலே வந்தது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. இந்த பூமியிலே அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருந்தது. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் என்னை என் பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு இந்த பூமியிலே நம்மை ரட்சித்து, நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், நான் எதற்காக சபையிலே நாட்டப்பட்டேன், காட்டு ஒலிவ மரமாக இருந்த என்னை அங்கிருந்து வெட்டி கர்த்தர் என்னை நாட்டு ஒலிவ மரத்தோடு சேர்த்தாரே, கிராஃப்டிங். எதற்காக சேர்த்தார் என்றால் சில தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக. ஜெயசி சத்தியமங்கலம் சபையாக இருக்கட்டும், வந்திருக்கிற போதக பிதாக்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், பாட்டு பாடவோ, கை தட்டவோ, காணிக்கை போடவோ, சாக்ரிமெண்டல் சர்வீசஸ் நடத்தி கொண்டு போகவோ, விவாக அறிக்கை வாசிக்கவோ, குழந்தை பிரதிஷ்டை நடத்தவோ, திருமணம் நடத்தவோ, கல்லறை தோட்டம் வாங்குவதற்கல்ல சபையிலே நாட்டப்பட்டது. நாம் இங்கே நாட்டப்பட்டது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அநேக தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற போகிறீர்கள். நீங்க விசுவாசிப்பீர்களானால், கொஞ்சம் இருதயம் திறந்து தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால், இந்த கடைசி காலத்தில் ஏதோ ஒரு யூகா போகங்கள் அல்ல, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற சபையாக, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற குடும்பங்களாக கர்த்தரை மாற்ற போகிறதற்காக நல்ல வாய் திறந்தோ கை தட்டியோ 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் உட்பட
வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற, பிதாக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற, எதிர்கால தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற, இன்னொரு தேவ சத்தம், நாள்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உன் கைகள் மூலமாய் நிறைவேறும். மறக்கப்பட்டு போனவைகள் அதல் மனா சுடரபலப கத்துரபலபதியஸ் to fulfill the prophecy. இந்த அடிப்படையில் ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியிலே வாழ பழக வேண்டும். இன்னும் கொஞ்சம் உற்சாகமா நீங்க வரணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேகமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஒருத்தர் வாசிங்க. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று கேள்விப்பட்ட போது தூதனால் எச்சரிப்பை பெற்று யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்தில் போயிருந்தார்கள். அந்த எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்னது கூட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார். உற்சாகம் இல்லையே? ரைட். தீர்க்க தரிசனத்தை நிறைவேறும்படி அப்படி நடந்தது. For the fulfillment of prophecy. 18வது வசனம் வேகமாய். உரைக்கப்பட்டது அப்பொழுது. அதுக்கு முந்தின வசனம் வாசிப்பீங்கன்னா, ராமாவிலே துக்கம் கொண்டாடுவதுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று. அடுத்த வார்த்தை, இயேசு இந்த பூமியிலே அசைந்தது, நடந்தது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். உங்களுக்கு புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். 23வது வசனம். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வர்றது கூட இயேசுனுடைய வாழ்க்கையில் சாதாரணமாய் நடந்தது இல்லை. இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். அது விபத்து அல்ல. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி அப்படி நடந்தது. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்க. இயேசு வந்தது போனது சகலமும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கானால் சபையினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் மாறணும். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் தேவ பிரசன்னத்தை சார்ந்திருப்போம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினால் எவ்வளவு நலமா இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் சில தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினால் எவ்வளவு நலமா இருக்கும். உன்னிலிருந்து தோன்றுகிறவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் போனதை எடுப்பித்து கட்டுவார்கள் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இங்கிருந்து எழும்பட்டும். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உன் வாலிபர் தரிசனத்தையும் உன் மூப்பர்கள் சொப்பனத்தையும் காண்பார்கள். அந்நாளில் என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரியின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற இங்கிருந்து ஒரு சந்ததி எழும்பாதா என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். யாரோ அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் கைகள் மூலமாய். இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வர்த்திக்கட்டும். இன்னும் கழுத்து வலி, காது வலி, முதுகு வலிக்கு ஜெபிப்பாங்கன்னு காத்திருக்க வேண்டாம். Go to the next level. ஒரு ஸ்திரீ உத்தம தைலம் என்கிற நளதம் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசுனுடைய சிரசிலை உடைத்து ஊற்றினாள். எல்லாரும் சொன்னார்கள், முறுமுறுத்தார்கள், இதை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சிலர் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னால், அவளை விட்டு விடுங்கள், அவளினிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். சொல்லிவிட்டு மார்க் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக அவன் என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். அப்படின்னா என்ன? அந்த தீர்க்க தரிசனத்தை அவள் நிறைவேற்றி இருக்கிறாள். அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை துணிந்து கேட்டு வாங்கி யாரும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணினான் என்பது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை அவன் நிறைவேற்றினான். யோனா மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருக்கிறது போல மனுஷகுமாரனும் பூமியின்
வயிற்றிலே இருப்பார் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை யூ மே திங்க் so easily. இது சரியாகாது. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இப்படி பேனு வேடிக்கை பார்க்க கூடாது. இது இல்லை இதை கேட்க வேண்டிய ஃப்ரீக்வன்சி. இது இல்லை கை உயர்த்துங்க. இது இல்லை இதை கேட்க வேண்டிய விசுவாசம். இது இல்லை நான் குறித்த நேரத்தில் முடிக்கணும். ஒத்துழைப்பு கொடுங்க. கைகளை உயர்த்தலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் அசைவுகள் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் மாறட்டும். இந்த வருஷம் சபை செய்ய போகிற ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் மாறட்டும். சில கிராமங்களுக்குள்ளே போய் நீங்கள் ஊழியம் செய்கிறது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் மாறட்டும். ஆலயம் கட்டுகிறது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் மாறட்டும். பேசி பேசி ஜெபிச்சா நல்லா இருக்கும். கூட்டம் சேர்க்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தேவ சித்தம் செய்கிற ஒரு சந்ததி எழும்பித்தான் ஆக வேண்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். பல தரப்புல விசுவாசம் உள்ளவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. பல தரப்பில் உள்ள வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த். எல்லா விசுவாசங்களும் ஒருங்கிணையட்டும். கைகளை உயர்த்துங்க, வாயை திறங்க. இட் இஸ் நாட் ஈஸி. கொஞ்சம் வாய்களை திறங்க. அப்பா வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. எங்க சபை ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற சபையாக மாறட்டும். எங்க சபை ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற சபையாக மாறட்டும். நாங்க செய்கிற ஊழியம் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஊழியமாக இருக்கட்டும். ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல. சில காலங்களுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கப்படும். இவர்கள் செய்தது ஊழியம் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, எளிமையா போலாம். யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது கூட ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். நன்றி, வாழ்த்துக்கள். தன்னோடு அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்குவான். அப்பா எப்பா உயிர் வரும் உங்களுக்கு? தன்னோடு அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்குவான். நிறைவேற்றினானா இல்லையா? ஆசைகளை பார்த்து எலிசா சலித்து போக மட்டும் அழுதார். நானும் உங்களை பார்த்து அழ வேண்டிய நிலைமை தான் இருக்கு. ரைட். அப்போ அவன் கேட்குறான், என் தகப்பனை என்ன பார்த்து ஏன் அழுறீங்கன்னு. அவன் சொல்கிறான், வீக்குன்னு அழுதுட்டு சொல்கிறான், அட பாவி, ராஜாவை கொல்ல போகிறதே நீ தானடான். ஆனால் அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா? அந்த அந்த டைமில் என் ராஜா வியாதி நீங்கி பிழைப்பாரான்னு கேட்க வந்தான். இது பைபிளில் இருக்குங்க, 2 ராஜாக்கள்ல இருக்குங்க. என் ஆண்டவன் வியாதி நீங்கி பிழைப்பானான்னு கேட்க வந்தான். கஷ்டம், உயிரோட போன ஊருக்கு. ஆமாம், என் வியாதி நீங்கி பிழைப்பானான்னு கேட்க வந்தான். ஆனால் எலிசா பல காலங்களுக்கு அப்புறம் அவன் நினைவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தான் அதை செய்ய போகிறான். ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஆசைகளுக்கு தெரியாது, தான் ராஜாவை கொல்ல போகிறேன். அவன் நினைவில் கூட அது தோன்றவில்லை. அதுக்காகத்தான் ஆண்டவர் இதை பேசுகிறான். அவன் நினைவில் கூட அந்த சப்ஜெக்ட் இல்லை, ராஜாவை கொல்லணுங்கிற எண்ணம். அவன் சொல்கிறான், நீ தான் ராஜாவை கொல்ல போகிறேன். அப்போ அவன் சொல்கிறான், இந்த செத்த நாய் நானா செய்ய போகிறேன்னு அழுதுட்டு போனான். அப்பொழுது சொல்லுகிறான், நீ ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் செவிற்றிலே மோதி கொல்லுகிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அதே போல காலம் நிறைவேறின போது ஒரு சம்காலத்தை எடுத்து ஈர துணியில் அவன் டிப் பண்ணி ராஜா மேல போட்டு கொலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், நிறைவேறக்கூடாத வேண்டாத தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு சிலர் தன் கைகளையும் கால்களையும் சிந்தனைகளையும் ஒருக்க முடியுமானால், இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இயேசு பேதுருவை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய்ன்னு சொன்னார். ஆமாதானா? இது நான் கேட்கிறேன், இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் எவ்வளவு ஸ்டெப் எடுத்தார்? ஆமாதானா? வாசல் முற்றத்திற்கு வந்து
வந்தார். அங்கே நின்று கொண்டிருந்த ஸ்திரீகளுக்கு பதில் சொன்னார். தன் வாயை பயன்படுத்தினார், தன் கையை பயன்படுத்தினார், எல்லா அவயவங்களையும் பயன்படுத்தி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். நான் சொல்லுகிறேன், நிறைவேறக்கூடாத தோல்விக்குரிய நெகட்டிவான தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தன் கைகளையும் தன் அவயவங்களையும் ஒப்புக் கொடுத்த பேதுரு. ஆனால் பேதுருவை குறித்து எவ்வளவோ தீர்க்க தரிசனம் இருந்தது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கு ராத்திரி அதைத்தான் சொல்லுகிறேன். வேண்டாத நிறைவேறக்கூடாத தீர்க்க தரிசனத்திற்கு ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய அவயவங்களை, நம்முடைய ஐம்புலன்களை இதுவரைக்கும் விட்டு போட்டிருக்கலாம். ஆனால் இனி சபை தன் ஐம்புலன்களை விட்டு போட போகிறது, நல்ல தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற. விசுவாசிக்கிறவங்க மட்டும், புரிந்தவர்கள் மட்டும் மிகுந்த ஆத்தும பாரத்தோடு சொல்லுகிறேன், எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த கையையும் இந்த அவயவத்தையும் விட்டு போட்டிருக்கிறேனே, நல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தா see the eyes of God, தேவனுடைய கண்கள் மூலமாய் பாருங்கள். இன்றைக்கு ஒரு ரிமோட் ஏரியாவில், ஒரு வறட்சியான இடத்துல, சத்தியமங்கலம் பகுதியில் நீங்கள் இருந்தாலும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில சர்வதேச தீர்க்க தரிசனங்கள் உன் மூலமாய் நிறைவேறும். இன்டர்நேஷனல் ப்ராபசிஸ் நீ நம்பணும் தங்கச்சி. ஆண்டவரே, அதற்கு என் கண்ணை தர்றேன், என் கையை தர்றேன்ப்பா. மறுதலிக்கிறதுக்கு வாயை கொடுக்க முடிஞ்சதில்ல பேதுருவே. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற உன்னை அர்ப்பணி. தேவ மகிமை நிரப்பட்டும், தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பட்டும். அழகா இருக்கிற சபை ஆலயத்தை பார்த்து பளிங்கு கற்களாலும் வண்ண கற்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தை பார்த்து சீஷர்கள் ரசித்தார்கள். உடனே இயேசு சொன்னார், இந்த அழகா இருக்கிறதாய் பார்க்கிற இந்த ஆலயத்தை பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இது அறுப்புண்டு போகும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி சொல்லுங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்லை. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. ஒரு கட்டடத்தை இடிக்கும் போது ஒரு கல்லு மேல ஒரு கல் இராம இடிக்க முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க. சர்வேயர்கிட்ட கேட்டுட்டு வாங்க. ஒரு செவரை இடிக்கும் போது, ஒரு கட்டடத்தை இடிக்கும் போது ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாம இடிக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். சில 3 கற்கள் சேர்ந்து விழுந்து கிடக்கும், பல கற்கள் ஒன்றிணைந்து விழுந்து கிடக்கும், சில கற்கள் ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு கிடக்கும். ஆனா இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது இடிக்கப்பட்டு போகும். AD 300வது வருஷத்தில் ததியு என்கிற ராஜா, டைட்டஸ் என்கிற ராஜா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினா. உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்களில் எந்த தேசத்திலே அதிக பணம் இருக்கிறதோ, அதிக நகை இருக்கிறதோ, அதிக வெல்த் இருக்கிறதோ, அந்த தேசம்தான் மற்ற தேசங்களை விட உயர்ந்த தேசம் என்று அறிவிக்கப்படும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஒரு காலகட்டம் இருந்தது, யுத்தம் பண்ணி யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் பெரிய தேசம். ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த தேசத்தில் அதிக வருமானம், அதிக நகைகள், பணங்கள் இருக்கிறதோ, யார் வெல்த்தியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்ற தேசங்களை விட உயர்ந்தது. அப்போ அதிக பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தின போது, அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயத்தை கட்டின சில மேஸ்திரிகள், கொத்தனார், அவர்களுடைய சந்ததிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்ததாகவும், அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு ஆலோசனை அந்த ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. எருசலேமின் ராஜாவுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த எருசலேமின் ஆலயத்தை கட்டும்போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லுக்கு இடையில் தங்க முலாம் பூசி கட்டியிருக்கிறார்கள் என்று ஒரு ரகசிய ஆலோசனையை அவர்கள் அந்த இன்ஜினியர்ஸுடைய சந்ததியா இருந்ததினால், அந்த ரகசியத்தை சொன்னதினால் ததியு ராஜா உடனே சட்டம் போட்டான், எருசலேமின் ஆலயத்தை ஒரு கல்லு கல்லாக நீங்கள் இழக்க தொடங்க வேண்டும் என்று. அப்படி மேலிருந்து ஒவ்வொரு கல்லா இழக்கி இழக்கி எங்கே இடையில் இருக்கிற தங்க முலாமெல்லாம் எடுத்தாங்களா, அது முடியும் போது இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஒரு கல்லின் மேல், ஹல்லேலூயா,
என் ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், நான் பிரசங்கிக்கிற இயேசு சத்தியம் உள்ளவர். விசுவாசிக்கிறவர்கள் ஆவேசத்தோடு கைகளை தட்டி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. எக்ஸாக்ட்லி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. இத சும்மா கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனப்படாது. என் உள்ளம் சந்தோஷப்படுகிறது. இப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். அதே போல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் இங்கிருக்கிற சாதாரணப்பட்ட சிலர் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சபையின் நடுவில் வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி. ஜெபிச்ச தம்பிமாரெல்லாம் நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், என் மறுதலிக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற உன்னால முடியுமானா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் உன் மூலமாய் நிறைவேறும். கை தட்ட தட்ட மகிமை 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 மகிமை. Let the fire elama sipa rakuta kapatias. என் மூலமா ஒரு கிராமத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு வயதான பாட்டியம்மா வந்து என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்க, ஐயா நீ பிரசங்கம் பண்ண வரலையா, என் ஜெபத்துக்கு பதிலாக வந்திருக்கிறாய். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரியுதா? எவ்ரி மூவ் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் இஸ் த ப்ராஃபஸி. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. கொடைக்கானல்ல சபைகளாக இணைந்து கொடைக்கானல்ல ஜெயராஜ் ஹால்னு ஒரு ஹால் இருக்கு. அங்கதான் பொதுவான கூட்டங்கள் நடக்கும். பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் சார்பாக இயேசுவின் பாதத்தில் ஒரு நாள் என்று ஒரு உபவாச கூட்டம் நடத்தினார்கள். பிரசங்கம் பண்ணிட்டு கீழே உட்கார்ந்த அந்த அந்த ஃபெல்லோஷிப்பினுடைய தலைவர் எழும்பி நின்று ஓன அழுதுட்டு சொன்னார், 15 வருடங்களாக வசனம் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியர்களை வாலிப சந்ததியை நான் எழுப்புவேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதலாகத்தான் நான் தம்பியை பார்க்கிறேன்னு சொன்னாங்க. சரி, ஆனால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 26:54 அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கான போராட்டங்கள் நிறைய உண்டு. கற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? அதான் இயேசு சொல்லுகிறார் 26:54. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. 26:54 அப்படி செய்வேனானா என்ன சொல்றாரு? எந்த சூழ்நிலையில் இயேசு இதை சொன்னார்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் சீஷர்களோடு ஜெபம் பண்ணி முடித்துவிட்டு அவர் புறப்பட்டு வரும்போது ஈட்டிகளோடும் தடிகளோடும் பட்டயத்தோடும் இயேசுவை கைது செய்ய வந்தார்கள். அப்பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். அப்பொழுது நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். உடனே நான் தான் அவர் என்று சொன்னபோது அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்ன உடனே கீழே விழுந்தார்கள். மறுபடியும் கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே அவரை கைது செய்ய போன போது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் தன் பட்டயத்தை உருவி வேலைக்காரனாகிய மல்குசனுடைய வலது காதரை வெட்டினான். உடனே இயேசு சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினாலே சாவான் மடிவான் என்று சொல்லி இயேசு அடுத்து சொல்றாரு, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படின்னா என்னன்னா, ஒரு லேகியோன் என்பது 6000, 12 என்றால் கிட்டத்தட்ட 72,000 தூதர்களை என் ஜெபத்தை கேட்டு என் பிதாவால் அனுப்ப முடியும். ஆனால் அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்று சொன்னார். நல்ல கவனிச்சு கேட்கணும். சில அதிகாரங்களை நாம் பயன்படுத்தினால் சில விஷயங்கள் நிறைவேறாது என்று இயேசு சொல்லுகிறார். கவனமா கேளுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி நம்ம ஜெபிச்சிட போறோம். சில அதிகாரங்கள். அப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போவதற்கான முதல் காரணங்கள் அதிகார துஷ்பிரயோகம், மிஸ்யூசிங் த அத்தாரிட்டி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, அதிகார துஷ்பிரயோகம். சத்தமா பேசுங்க, மிஸ்யூசிங் த அத்தாரிட்டி.
இயேசு நினைத்திருந்தால் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் கைகளிலிருந்து தப்பி போயிருக்கலாம். ஆமாதானா? அவரை ஒரு செங்குத்தான மலையிலிருந்து அவரை தள்ளிவிட முயற்சி பண்ணின போது அவர்களுடைய கண்கள் காண மறைந்து போனார் என்று சொல்லுகிற இதே வேதாகமம் ஏன் இயேசு இந்த இடத்தில் அவர் தன்னை தப்புவித்துக் கொள்ளவில்லை என்றால், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஜெபத்தோட வாங்களேன். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். I will never be the hindrance. நான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு நாள் என்னவா இருக்க மாட்டேன், தடையா இருக்க மாட்டேன். அப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நம்பர் 1 அதிகாரத்தை கீழே வைக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரத்தை கீழே வைக்கணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் மனிதன் அதிகாரத்தால் நிரம்பி இருக்கிறான். ஆமாவா இல்லையா? எந்த வஸ்திரத்தையும் தரிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எதையும் பேசுவதற்கும் எதையும் சாப்பிடுவதற்கு இந்த டெமோக்ராட்டிக் வேர்ல்டில் எனக்கு அதிகாரம் உண்டு. அமெரிக்கா தேசத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கர்கள் சட்டம் போட்டிருக்கிறார்கள். சொந்த பெற்றோர்களை 18 வயது தாண்டின பிள்ளைகளை அடித்தால், இதை விட மோசமான விஷயம், லேப்னு ஒரு ஒரு நாய், லேப்ரடார்னு சொல்லுவாங்க, அந்த நாய்க்கு ஒழுங்கா சாப்பாடு போடலன்னு எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணா 10 வருஷம் ஜெயில். ப்ளூ கிராஸ்ல இருந்து அப்படி ஒரு மோசமான சட்டம் போட்டிருக்காங்க. லேப்ரடார்னு சொல்றாங்க. அந்த வகையான நாயை, அது மனுஷனுக்கு இணையான யோசிக்கிற திறம் கொண்ட நாயா. அந்த நாய்க்கு சாப்பாடு கொடுக்காம விட்டு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த நாயை வளர்க்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனை என்று அமெரிக்கர்கள் சட்டம் போட்டிருக்கிறாங்க. டெமோக்ராட்டிக் வேர்ல்டு அப்படின்னா எதையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த ஒரே வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, அதில் இருக்கிற 2 GB டேட்டாவை தீர்க்கிற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு. சிலருக்கெல்லாம் அது தீர்மானமே, ராத்திரி 12க்கு முன்னாடி அந்த ஜிபி, அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இப்படித்தான். சரி, நான் சமாதானமா போறேன், ரைட். அதனால தான் கல்யாணத்துக்கு பிறகு அம்மாமார் ஒரு சைஸா குண்டாயிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, மீத வச்சதெல்லாம் அவங்க தானே சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படித்தான், எங்கள் அப்பா வச்ச மீதியை சாப்பிடுவாங்க, நான் வச்ச மீதியை சாப்பிடுவாங்க, என் தம்பி. இப்போ கல்யாணம் ஆன பிறகு பேர பிள்ளைகளுடைய மீதியை அவங்க தான் சாப்பிட்றாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, எல்லாம் தகுதி இல்லை, எல்லாவற்றுக்கும் நான் அடிமைப்பட்டவனும் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, சில அதிகாரத்தை கீழே வைக்கும் போது உலகம் நம்மை பைத்தியம் என்று கூட சொல்லலாம். சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், நீ உண்மையான தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இறங்கி வா, உன்னை நம்புகிறோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நானா இருந்து இந்த வாரேன்னு வந்திருப்பேன். ஆனால் இயேசு அப்பொழுதும் தன் 2 கரங்களை விரித்து கொண்டு தன் அதிகாரத்தை கீழே வைத்தவர் நின்றார். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை, cast out your authority. உன் அதிகாரத்தை கீழே வைக்க முடியுமானால் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கொஞ்சம் வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் ஜபத்தோட வாங்க. நீங்க கை தட்டலனாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. வாலிபத்தில் விருப்பமான உணவை சாப்பிட எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், இதோ மாம்சம் புசியாதிருக்கிற சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கும்படி இனி ஒரு காலம் நான் மாம்சம் புசியாதிருப்பேன். பவுலுக்கு எதையும் சாப்பிட உரிமை உண்டு. ஆனா மாம்சம் புசியாதிருக்கிற ஒரு வெஜிடேரியன் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்க புசிக்கக்கூடிய அதிகாரத்தை கூட நான் கீழே வைக்கிறேன். ஏன்னா he was very conscious. அவன் ரொம்ப கவனமா இருந்தா, என்னால ஒரு விஷயம் தடைபடுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
வேதாகமம் முழுவதும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு சில தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின அத்தனை பேரும் தங்கள் அதிகாரத்தை கீழே வைத்தவர்கள். ஆதியாகமம் 39:9 சொல்லி போகிறேன். 39:9 போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்ய வற்புறுத்துகிறார். அன்றைக்கு அந்த அரண்மனையில் யாரும் வேலைக்கு வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதோ யோசேப்புக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. அதற்கு பெயர் அதிகாரம், அதற்கு பெயர் அதிகாரம். ஆமாதானா? இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நான் ஒரு தேவ சத்தத்தை சொல்லுகிறேன். இந்த வீட்டில் பெரியவனா இருக்க உன்னை அழைக்கல, உன்னை தேசத்தில் பெரியவனா இருக்கும்படி. பராக்கிடஸ் மதுரா கத்தலஸ். நான் சொல்றேன், ஒரு ஆளுக்கிட்ட உன் உடம்ப வித்து நீ வீட்டுக்கு அதிகாரியாய் மாறலாம். ஆனா அந்த ஆளுக்கிட்ட உன் அதிகாரத்தை விட்டு கொடுத்து கீழே வைப்பாயானால் நீ தேசத்திற்கு அதிகாரியாய் மாறுவாய். யாரோ சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு 4 செவருக்குள்ள நீ அதிகாரியாய் இருப்பதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. நீ வஸ்திரத்தை இழந்தது, தகப்பனுடைய நேசத்தை இழந்தது 4 செவருக்குள்ள இல்ல, நீ தேசத்திற்கானவன். ஓ ரபா சந்தலா. ஹலோ, என்ன? I hear the word of the Lord. நான் தேவ சத்தத்தை கேட்கிறேன். நீ 4 செவருக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியவன் அல்ல. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். நீ 4 செவருக்குள்ள அடங்கி இருக்க வேண்டியவன் அல்ல. ஒரு ஆளை பிரியப்படுத்திட்டு போத்திபார் வீட்டுக்குள்ள ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கு, ஏசி என் கையில இருக்கு, என்ன சாப்பாடுங்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். ஏமாந்து போகாது. நீ 4 செவருக்குள்ள அதிகாரியாக இருக்க அழைக்கப்படவில்லை. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை என்று சொல்லுவதற்கல்ல. நீ இழந்தது, நீ அர்ப்பணித்தது, நீ இழந்ததும் நீ அர்ப்பணித்ததும் தேசத்திற்காக. பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், ஜேஎஸ்சி சத்தியமங்கலம் 4 செவரோட முடிந்து விடக்கூடாது. நீ பட்டணங்கள் எங்களும் வியாபிப்பாய். எங்கள் பரிசுத்தவான்கள் 4 செவருக்குள். ஆண்கள் கொஞ்சம் உற்சாகப்படுங்க ஐயா. இங்கதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு பிரச்சனை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா அவன் யோசிச்சதெல்லாம் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தன் அதிகாரத்தை கீழே வைத்தான். ஒருவேளை போத்திபாருடைய மனைவி கேவலமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தி இருக்கலாம். பிழைக்க தெரியாதவன், வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாதவன் என்று கூட சொல்லலாம். அதனால் குற்றம் சாட்டப்பட்டான். உலகமே அவனை பைத்தியம் என்று சொல்லலாம். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்கிறதை வெறுத்து அதிகாரத்தை கீழே வைக்கிறான். எல்லாத்தையும் விளக்குறதுக்கு நேரம் இல்லை பிளீஸ். அவன் கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்திருந்தான்னா அடுத்த ஃபேரோ அவன் தான், அடுத்த பார்வோன் அவன் தான். ஆனால் பார்வோனின் குமாரத்தியின் மகனாய் இருப்பதை வெறுத்து எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் தேவஜனத்தோடு பாடு அனுபவிப்பது நல்லதுன்னு இந்த அதிகாரத்தை கீழே வைத்தான். மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். சில அதிகாரத்தை இன்னைக்கு கீழே வச்சீங்கன்னா செங்கடல் மேல உனக்கு அதிகாரம், கண்மலைகள் மேல உனக்கு அதிகாரம். சத்தியமங்கலத்தை பாறைன்னு சொல்றாங்கல்ல, அந்த பாறையோடு பேசுவாய், அது உனக்கு தண்ணீரை கொடுக்கும். விசுவாசிக்கிறவங்க அதிகாரத்தை கீழே வைக்க முடியாதவர்களால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நிறைய அதிகாரம் இருக்கு. வாலிபத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. எதையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க பேச பேச தான் விடுதலை வரும். இது ஒரு பிரசங்க ஸ்டைல்ல போனா நமக்கு இந்த கூட்டத்தை ஒழுங்கா கொண்டு போக முடியாது. வாலிப பிள்ளைங்க ஜெபிங்க. கையில் இருக்கிற போன் உன்னுடைய அதிகாரம், உன் சரீரம் உன்னுடைய அதிகாரம், இஷ்டமானதை பார்ப்பது உனக்கான அதிகாரம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. அதிகாரம் உன் குடும்பத்தில், அதிகாரம் உன் வாலிபத்தில், அதிகாரம். பேச பேசதானே விடுதலை வரும். பேசுங்க. பேசினா மட்டும்தான் மொழிபெயர்க்க முடியும். வாயை திறங்க. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தான்.
ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா. அதிகாரத்தை கீழே வைக்கிறவர்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார்கள். தாவீது காட்டில் இருந்து விட்டான். சவுல் தாவீதை கொல்ல வகை தேடுகிறான். வந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, அழுதாங்க, உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆனால் 1 சாமுவேல் 20:43 தாவீது போய்விட்டான், யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான்னு போட்டிருக்கு. அதிகாரத்தை கீழே வைக்க முடியல. உங்களுக்கு புரிகிறது கடினமா இருக்கா? ராஜாவினுடைய மகன் என்கிற அதிகாரத்தை கீழே வைக்க மனசு இல்லை. அவன் தாவீதோடு சேர்ந்து காட்டில். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். சாயங்காலம் ஜெபிக்கும் போது நான் உணர்த்தப்பட்டேன். பாடுகளில் கூட இருந்தீங்கன்னா ஆளுகையிலும் கூட இருக்கணும். தாவீது கஷ்டப்படும் போது கூட இருந்த யோனத்தான் தாவீது நல்லான போது கூட இல்லை. சபையின் கஷ்ட காலத்தில் கூட நிற்கிற நீங்க சபை வளர்ந்து வரும்போது கூட நிற்கணும். நன்றி நன்றி நன்றி. நான் பார்த்துருக்கிறேன், பாடுகளில் கூட இருக்கிற அநேகர் வெற்றிகளில் கூட இருப்பது இல்லை. தாவீது கஷ்டமான நாட்களில் யோனத்தான் கூட இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் அதிகாரத்தை கீழே வைக்க முடியாமல், ராஜா என்பின் மகன் என்கிற அந்தஸ்தை கீழே வைக்க முடியாமல் பட்டணத்துக்கு போய்விட்டான். 1 சாமுவேல் 20:43 போடப்பட்டிருக்கிறது. யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். 43 பட்டணத்திற்கு போய்விட்டான். அந்த வார்த்தை இருக்கு 43, அதோட சேர்ந்து இருக்கு பாருங்க. இல்லைன்னு இப்படி சொல்றீங்க. யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். கொஞ்ச நேரத்தில் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் இல்லையா? போய்விட்டான், பட்டணத்திற்கு போய்விட்டான். அந்த வார்த்தையை சொல்லுங்க பாஸ்டர். இது போய்விட்டானுங்கிறது ஒரு ஆர்டினரி வேர்டு இல்லை. தன் அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியல. நன்றி. அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியல. சகரியாவும் எலிசபெத்தும் ஆசாரிய வகுப்பின்படி ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி சீட்டு பெற்றவர்கள். ஆனால் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த யோவான் ஸ்நானகன் ஆசாரியனா இருக்க விரும்பாமல் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாயிருந்தான். அவன்தான் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினான். இன்றைக்கு சில அதிகாரங்கள் கீழே வைக்கப்படுமானால் சில மேஜர் ப்ராஃபசிஸ் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. அவன் பட்டணத்திற்கு போய்விட்டதனுடைய விளைவு 2 சாமுவேல் 1:25 தாவீது புலம்பல் பாடுகிறான். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களில் நீ வெட்டுண்டு போனாயே என்று யோனத்தானை குறித்து புலம்புகிறார். நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். பாடுகளில் கூட இருந்தவர்கள் ஆளுகையிலும் கூட இருப்பீர்களாக. பிரச்சனைகளில் கூட இருந்தவர்கள் சந்தோஷத்திலும் கூட இருப்பீர்களாக. நாங்கள் யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களில் ஒருவரும் குறையவில்லை என்கிற சத்தம் இந்த சபையிலே நிறைவேறுவதாக. கை கொண்டு வந்தவர்கள் கை தட்டலாம். நாங்கள் யுத்த மனிதர்களை தொகை பார்த்தோம், அவர்களில் ஒருவரும் குறையவில்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. அந்த 5 அப்பமும் 2 மீனும் கையில் வைத்திருந்தானே அந்த சிறு பையன், அதை சாப்பிடுவதற்கான அதிகாரம் அவனுக்கு உண்டு. ஏனென்றால் அது அவனுக்கு அவன் தாய் செய்து கொடுத்தது. ஆனால் தன் அதிகாரத்தை அவன் பயன்படுத்தாமல் அந்த அதிகாரத்தை இயேசுவின் கைகளில் வைத்த போது அது இன்றளவும் ஒரு பெரிய சரித்திரமாய் மாறினது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுவாரானால் இது ஏன் வாழ்க்கைங்க. ஒருவேளை அவன் அந்த 5 அப்போ 2 மீனை சாப்பிட்டு இருந்தா கூட ஏசப்பா அவனை தண்டிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அது அவனுடையது. என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க, என்னுடைய நேரத்தை பயன்படுத்த, என்னுடைய வாலிபத்தை அனுபவிக்க, என்னுடைய வாழ்க்கையில எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தன் வாழ்க்கையை தான் அனுபவிக்கிறவனுடைய பக்க விளைவு என்னன்னா தண்டனை வேற ஒன்றும் இல்லை. அவனோட முடியும், அவனோட முடியும். எல்லாருக்கும் இது பிடிக்காது. தன் வாழ்க்கையை தானாக அனுபவிக்கிறவனுடைய வாழ்க்கை. ஏமா கிளம்புறீங்கன்னா கிளம்புங்க தாயி. ரைட், நன்றி. தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமா, அவன் சாப்பிட்டுனா அவன் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். பட் இட் வில் எண்ட் வித்தின் யூ. ஒரு நேரம் டிஃபனோட முடியும். ஆனா அவன் அந்த அதிகாரத்தை கீழே வைத்ததனால் அது ஒரு சரித்திரமாய் மாறிட்டு, ஒரு சரித்திரமாய் மாறிட்டு.
சவுலின் குடும்பம் மொத்தமும் சுயநலமாய் வாழ்ந்தவர்கள், அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல. அதனால தான் தாவீது ராஜாவான பிறகு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், சவுலின் குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். சுயநலமாய் வாழுகிறவர்கள், அதிகாரத்தை கீழே வைக்காமல் தங்களுக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற அத்தனை பேரும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு காணப்படாமல் போனார்கள். நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், ஆனால் தாவீதின் குடும்பத்தில் யாரையும் தேட வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். வாய்களை திறங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, சுயநலமாய் வாழுகிற இந்த வாழ்க்கையை நான் விட்டு என் அதிகாரத்தை கீழே வைப்பேன். ஆனால் ஸ்பெஷலி வேறு சபையிலிருந்து வந்தவர்கள் ஓகே, ஆனா இந்த சபையில் இருக்கிறவர்கள் வாயை திறந்து ஜெபிங்க. சில அதிகாரத்தை நீங்கள் கீழே வைப்பீர்களானால் சில மேன்மையான தீர்க்க தரிசனங்கள், சில மேன்மையான தீர்க்க தரிசனங்கள். இன்றைக்கு உலகம் பைத்தியம்னு சொல்லலாம், பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்லலாம், சொந்த குடும்பத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு எங்கேயோ வந்து வாழுகிறார்கள் என்று சொல்லலாம், வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம், உலகம் உங்களை பைத்தியம் என்று சொல்லலாம். ஆனால் நாட்கள் வரும், 3 அதிகாரத்தை கர்த்தர் தருவார். 1, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். 2வது, சத்துருக்கள் மேல், வியாதிகள் மேல், பிசாசின் மேல் அதிகாரம் கொடுக்கிறார். மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் சில அதிகாரத்தை கீழே வைக்க ஆயத்தமானால் சில மேலான அதிகாரம் இன்றைக்கு இந்த கூட்ட முடிவில் உன்மேல் வருவதற்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் விசுவாசிக்கிறவர்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறாததற்கான முதல் தடையே அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பது. புரியுதுன்னு சொல்றவங்க கையசைச்சு காட்டுங்க. அதிகாரத்தை பயன்படுத்துவது. எனக்கு உரிமை இல்லையா? நான் பயன்படுத்துவேன். பயன்படுத்துங்க. நம்ம கற்றுக்கொண்ட அத்தனை பாத்திரங்களும் அதிகாரத்தை கீழே வச்சதுனால தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. மத்தேயு 27:63 ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வேகமா ஜெபிப்போம். தீர்க்க தரிசனம் நிறைவேறாததுக்கான 2வது காரணம், ஆண்டவனே உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, சத்துருவுக்கு ஞாபகம் இருக்கு. டக்கு டக்குன்னு நீங்க கூட வரணும். ஆனால் நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் இயேசு சொன்னது சீஷர்களுக்கு. மத்தேயு 16:22-23 வசனங்களில் கிறிஸ்து பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதா இருக்கிறது என்று அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று 23வது வசனத்தில் நம்மால் வாசிக்க முடியும். 21 சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இருக்கா? அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு யாருக்கு சொன்னாரு? ஆனா சீஷர்கள் மறந்துட்டாங்க, பிசாசு ஞாபகம் வச்சிருக்கான். நல்லது, என்ன அப்படியே கொன்னுருங்களேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சொன்னவங்களுக்கு மறந்துட்டு சொல்லுங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, சொன்னவங்களுக்கு மறந்துட்டு. பிசாசுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா பிசாசுக்கு 23வது அபிஷேக பெருவிழாவுக்கு நோட்டீஸ் அனுப்பலையே. ஆனா அவனுக்கு ஞாபகம் இருக்கு. முதல் நாள் கூட்டத்தினுடைய பிரசங்கம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. புரியல இன்னும் உங்களுக்கு? 2வது நாள் பிரசங்கம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. சனிக்கிழமை காலையில என்ன பேசணும்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அழகா சொல்றான், பிலாத்துட்ட போய் அந்த எத்தன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னது எங்களுக்கு, நீங்க வசனத்தை வசனமா கேட்க பழகலன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கிறது. யாருக்கு ஞாபகம் இருக்கு? பிசாசுக்கு. அதனாலே தீர்க்க தரிசனம் நிறைவேறல. 5 வார்த்தைகளை சொல்ல போறேன். நம்மை குறித்ததான, இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனம், வாக்குத்தத்தம், அவருடைய பொருத்தனை, அவருடைய எதிர்காலம், அவருடைய அறிக்கை, சகலமும் பிசாசுக்கு ஞாபகம் இருந்தது.
அதனால அவன் பிலாத்துட்டு போய் சொல்றான், எங்களுக்கு இந்த கல்லறையை காவல் வைக்க வேண்டும். அவருடைய சீஷர்கள் அவரை களவாய் வந்து கொண்டு போகாதபடிக்கு 3 நாள் அளவும் கல்லறையை பாதுகாக்க வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது பிலாத்து சொன்ன வார்த்தை, உங்களிடத்தில் போர் சேவகர்கள் உண்டே, உங்களால் கூடிய மட்டும் கல்லறையை பத்திரப்படுத்துங்கள். 27:65 போடுங்க. 27:65 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்துங்கள் என்றார். 66வது வசனத்தை, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து, நல்ல கவனிங்க, ஒரு செத்து போன கல்லறைக்கு காவல் வச்சதை பார்த்திருக்கிறீங்களா? ஏன் காவல் வச்சாங்கன்னா, அது கல்லறை அல்ல, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இன்னைக்கும் சபைக்கு சொல்லுகிறார், என் ஊழியத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காவல்னு கேட்கிறீங்களா? You are under prophecy. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காவல்? என் வாலிப பிள்ளைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காவல்? எத்தனையோ கல்லறைகள் காலியாய் கிடக்கும் போது, எத்தனையோ பேரை சத்துரு தொந்தரவு செய்யாத போது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடை? எனக்கு மட்டும் ஏன் முத்திரை? எனக்கு மட்டும் ஏன் காவல்? என்னை மட்டும் ஏன் இவ்வளவு பத்திரப்படுத்துறான்? ஏன்னா நீ வெளியே வந்தா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் கல்லுகளை புரட்டி உன்னை வெளியே கொண்டு வருகிற ராத்திரி. நிறைய பேருடைய கை தட்டது, ஆனா வாய் துதிக்கல, இருதயத்தில் விசுவாசிக்கல. அதான் பிரச்சனை. எதுக்கு சார் கூட்டத்துக்கு வர்றீங்க? எதுக்கு சார் கூட்டத்துக்கு வர்றீங்க? தேவனுடைய பாரம் இல்லாம எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடை? அண்ணே கவனிங்க அண்ணே. எத்தனை பேர் உணர்றீங்க ஆவியில எனக்கு காவல் இருக்கிறது? வரமாட்டேங்கிறீங்க. எனக்கு காவல் இருக்கு. I can't move freely. என்னால ஊழியத்தில் விடுதலையா செயல்பட முடியல. நான் ஒரு அடி எடுத்து வச்சா எனக்கு 10 விதமான காவல் போடுறான். நான் என் மனசுல தான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி என் குடும்பத்தில் யாராவது வியாதிப்படுறாங்க. தேங்க்யூ. ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல அழுதுட்டேன். வாழவே கூடாது ஆண்டவரே. நெருக்கமான ஊழியர்கள் நடுவில் ஒரு 7 நாளாவது ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும் அப்படின்னு மனசுல நினைச்சேன். சில கூட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி என் பிள்ளை வியாதிப்பட்டான். அன்னைக்கு ஒரு வாரம் நீங்க நம்ப மாட்டீங்க, ஆஸ்பத்திரி வீடும். டாக்டரால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன் அழுகிறானே சொல்ல தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல கார்ல உட்கார்ந்து அழுதேன். நான் ஜெபிக்கணும்னு நினைக்கவே கூடாதா? அப்ப அந்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உன் தீர்க்க தரிசனம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. யோசேப்பே, போத்திபார் உன் மேல கண் வச்சது நீ அழகா இருக்கிறதுனால அல்ல. நான் கேட்கிறேன், அடிமைக்கு என்ன அழகு இருக்கும்? யோசிச்சு வீட்டில் போய் பதில் சொல்லுங்க லெட்டர் மூலமா. அடிமைக்கு என்ன அழகு இருக்கும்? அடிமைக்கு என்ன வஸ்திரம் இருக்கும்? அடிமைக்கு என்ன அழகு இருந்திருக்கும்? அடிமை எப்ப முடிவெட்டி இருப்பான்? அவன் வேதம் சொல்லுகிறது, ஏரோது பார்வோன் அவனை வரவழைக்க சொன்ன போதுதான் சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து வந்தான்னு போட்டிருக்கு. அப்ப அது வரைக்கும் அவன் சவரம் பண்ணல. He don't have any beauty. அழகு அவன் சரீரத்தில் அல்ல, அழகு அவன் தரிசனம், அழகு அவன். ஒவ்வொரு தாக்குதலும் உங்களுக்கான தாக்குதல் அல்ல, உன் தீர்க்க தரிசனத்துக்கான தாக்குதல். நீ அழகல்ல, உன் தரிசனம் அழகு. வாலிபனை நீ அழகல்ல, போதகர்களே நீ அழகல்ல. Your visions பரோஷலா கபாயா தூசியாதா. இன்னும் கொஞ்சம். சிலரெல்லாம் விடுதலையா உலாவி கொண்டிருக்கும் போது ஏன் கல்லறையில மட்டும் ஏன் இவ்வளவு காவல்? ஏன்னா நீ வெளியே வந்தா சத்தியமங்கலத்துல நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நீ வெளியே வந்தா நிறைய திட்டம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்ட ஒரு அக்கினி அபராகத்துசியா. நீ வெளியே வந்தா, நீங்க வெளியே வந்தா அபராகத்துசியா. வெடிக்க பார்க்காம சிலர் மேல அந்த அக்கினி விழுகிறது, சிலர் மேல அந்த அக்கினி விழுகிறது. நீங்க வெளியே வந்தா நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஆனா ரொம்ப காலம் கல்லுகள் புரட்டப்படுகிறது. கில்கால்
கில்கால் கில்கால் கல்லுகள் புரட்டப்படுகிறது. நீங்க எங்க இருந்தாலும் சரி கை தட்டுங்க. ஞாபகம் இருக்கு. Don't take it easy தம்பி. Every attack, ஒவ்வொரு தாக்குதலும் என் அழகுக்காக இல்லை, என் தரிசன அழகு. இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். அதனால அழகே இல்லைனாலும் சிலர் பாவத்தில் விழுறாங்க. They don't know why. ஏன்னா அது அழகு அவங்க சரீரத்தில் அல்ல, அவன் தரிசனத்தில். அவன் மாம்சம் அதை ஏற்றுக்கொண்டாலும் அவன் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுது, உன்னை எப்படி நேசிக்க முடியும், உங்ககிட்ட என்ன அழகு இருக்கு. ஆவியானவர் மறைமுகமாக சொல்லுகிறார், அழகு நீ அல்ல, அழகு உன் தரிசனம். கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து அவனுக்கு உங்க தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்கு. நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். நீ அறிக்கை செய்தது ஞாபகம் இருக்கு. எனக்கு வேலை கிடைச்சா நான் மிஷினரிகளுக்கு காணிக்க கொடுப்பேன்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பொருத்தனை அவனுக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஊழியம் செய்ய விடுவேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டி தந்தா நாங்க எங்க சபை மூலமா ஆலயம் கட்டி கொடுப்போம்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. நீ சொன்ன பொருத்தனை ஞாபகம் இருக்கு, உன் பிரதிஷ்டை ஞாபகம் இருக்கு, உன் வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கு, உன் அறிக்கை ஞாபகம் இருக்கு. அதனால கல்லை வச்சு அடைக்கிறான். ஆனாலும் ரொம்ப காலம் அந்த கல் அடைக்க முடியாது. கல்லுகள் புரட்டப்பட போகிறது. கல்லுகள் புரட்டப்பட போகிறது. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. சபைக்கு சபையினுடைய தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்கும்னு தெரியல, ஆனா அவன் ஞாபகம் வச்சிருக்க. அந்த வசனத்தை மறந்துடாதீங்க பிளீஸ். ஆனால் சீசர்களுக்கு தான் சொல்றாரு, நான் பாடுபடவும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவும் அவசியமா இருக்கிறதுன்னு சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினா அவன் சொல்றான், அவனுக்கு ஞாபகம் இருக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போவதற்கான காரணம் சத்ருவுக்கு ஞாபகம் இருக்கு. காலேப்பு யோசுவா 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் காலேப்பு யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறான், நான் காதேஸ் பர்னேயாவில் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக உம்மை குறித்தும் என்னை குறித்தும் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீர் அறிவீர். நான் 40 வயதில் இருக்கும்போது அது சொல்லப்பட்டது. இப்பொழுது எனக்கு வயது 85. அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இப்பொழுது 45 வருடமாகிறது. அவன் சொல்றான், வருஷங்களானாலும் தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொன்னவன் மரிக்கலாம், தீர்க்க தரிசனம் மரிக்காது. ஞாபகப்படுத்தும் போது அது நிறைவேற ஆரம்பிக்கும். கைகளை உயர்த்துங்க. சில திறவுகோள்களை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிச்சிருவோம். ஞாபகப்படுத்துகிறவர்கள் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சகோதரர்கள் எல்லாம் ஜெபிங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிறைவேறலனாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த 45 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு தோல்விகள், மரணத்தை சந்தித்திருப்பாங்க. ஐபேட் இல்ல, டைரி இல்ல, நோட் பேட் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா ஒருவன் ஞாபகம் வைத்திருக்கிறான். ரபாதனா மஷந்தலதனா, சத்ரு ஞாபகம் வச்சிருக்கிறானே. சத்தியமங்கலம் சபைகளை குறித்ததான தீர்க்க தரிசனம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்க தொடங்குங்க. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா ஆராதித்து
வேகமா நம்ம ஜெபிப்போம். எப்படியாயிலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் அதிகாரத்தை கீழே வைக்கணும்னு நான் வைக்கிறேன். சில தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்த வேண்டுமானால் ஞாபகப்படுத்துகிறேன். சபையில் நிறைய தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இப்படி சொன்னாரே, கர்த்தர் இப்படி சொன்னாரே. 40 வயதில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை 45 வருஷம் கழித்து ஒருவனால் ஞாபகப்படுத்த முடியுமானால் நிச்சயமாய் கீரியா தர்பா என்று சொல்லப்படுகிற ராட்சசர்கள் கைகளில் இருக்கிற மலை நாட்டை கர்த்தர் காலேப்புக்கு தந்து ராட்சசர்களை விரட்டி அடித்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு ரகசியம் சொல்லட்டா, ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுனாலே கர்த்தர் அதை நிறைவேற்ற போறார்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா, எப்போவோ உள்ள ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இரும்பு மிதக்கப்பட்டது போல ஞாபகத்துக்கு வருதா, அது நிறைவேற போகிறது என்று அர்த்தம். திடீரென்று ஜெபத்தில் உட்காரும் போது, ஆண்டவரே சொன்னீரே மலை நாட்டை எனக்கு தருவேன் என்று சொன்னீரே, ஞாபகம் வருகிறதானால் அது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமானாலும் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். இன்னும் புரிகிற மாதிரி பேசுவோம். பழைய ஜெப வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகம் வருதா? திரும்ப அந்த ஜெப ஆவி உங்க மேல வரப்போகுதுன்னு அர்த்தம். பழைய வைராக்கிய ஞாபகம் வருகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கிண்ணறங்களை அலறி செடிகள் மேல போட்டு கர்த்தரை நினைத்தார்கள், அர்த்தம் நீ மறுபடியும் திரும்ப போகிறாய் என்று அர்த்தம். ஏதாகிலும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறதா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது மகிழ்ச்சியா இருந்தேன். ஞாபகம் வருதா தாவீதே, நீ மறுபடியும் ஆலயத்துக்கு போவாய். வேத வாசிப்பு ஞாபகம் வருதா? ஜெபம் ஞாபகம் வருதா? விட்டு போன ஊழியம், கண்ணீரின் ஆவி ஞாபகத்துக்கு வருதா? You are going to restore it back. ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. திரும்ப அது உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று அர்த்தம். பான பாத்திரக்கார தலைவனுக்கு யோசேப்பை மறந்து போனது ஞாபகம் வந்தது. ஞாபகம் வருதானா? சிறைச்சாலையில் இருக்கிறவன் விடுதலையாக்கப்பட போகிறார் என்று அர்த்தம். எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் ஒரு தீர்க்க தரிசனம் உங்களால ஞாபகப்படுத்த முடியலன்னா இட் இஸ் நாட் ஃபார் யூ. அது உங்களுக்கானது அல்ல. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நோக்கமும், ஒவ்வொரு அசைவும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு. கையசைங்க, வேகமா நாம ஜெபிக்க போகிறோம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். Matthew chapter 3 verses 14. மத்தேயு 3:14. யோவான் அவருக்கு தடை செய்து, கவனிச்சிங்களா? யோவான் அவருக்கு தடை செய்து. ஒரு மனிதன் தீர்க்க தரிசனத்துக்கு தடையா இருக்க முடியும். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். கவனிங்க, தாழ்வு மனப்பான்மை தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு தடை. வேகமா சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். யார்கிட்டயாவது ஒரு ஆளுக்கிட்ட ஜெபம் நடத்துங்கன்னு சொல்லுங்க, நானா நடத்தணும் அப்படின்னு கேட்பாங்க. நாம் போய் எப்படி ஜெபம் நடத்துறது? தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்க மூலமாய் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாமல் தடை பண்ணிவிடும். எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? கணவன் ரட்சிக்கப்படலை, நான் எப்படி ஜெபம் நடத்துவேன்? நான் தனியாக சபைக்கு வர்றேன், நான் ஏதாவது பெண்கள் கூட்டத்தில் நான் பேசினா 4 பேர் என்ன கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் பிரசங்கித்தாலும் சுவிசேஷம் சுவிசேஷம் தான். ஒருவேளை ஆபிரகாமுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்திருந்தா கண்டிப்பாக அபிமலை அரண்மனையில் இருக்கிற மலட்டு கற்பங்களுக்கு ஜெபித்திருக்க மாட்டார். தனக்கு பெயர் சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை இல்லாதிருந்தும் அபிமலை அரண்மனையில் இருக்கிற என்ன கட்டப்பட்டது நான் தானே தவிர சுவிசேஷம் கட்டப்படவில்லை. புரியல. ரபா கந்தலபா, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கார், பெரிய பெரிய கனரக வாகனங்கள், பெரிய பெரிய காரியங்களை வியாபாரம் செய்கிறவர்கள் அத்தனை பேரும் ஏழை வியாபாரிகள். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஐயோ, பேச மாட்டேங்கிறீங்க. BMW, ஆடி, இப்படிப்பட்ட பெரிய பெரிய வாகனங்கள் ஷோரூம்ல அந்த வாகனத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்களே, கோடிக்கணக்கான கார். அவங்க எல்லாம் லட்சாதிபதிகளா? புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. லட்சாதிபதிகளா? 10-15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க. ஆனால் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறது காரை. நான் கட்டப்பட்டிருந்தாலும் சுவிசேஷம் கட்டப்படவில்லை. நான் கட்டப்பட்டாலும் சுவிசேஷம் கட்டப்படவில்லை.
இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் சில தாழ்வு மனப்பான்மை விட்டு வெளியே வரணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என் பிள்ளை சபைக்கு வரல, என் கணவர் ரட்சிக்கப்படலை, நானே கடனா இருக்கிறேன். யோபுட்ட கேளுங்க, தான் சாம்பலிலே உட்கார்ந்திருந்தாலும் சிநேகிதர்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ண மறுக்கவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் 15வது வசனத்தில் யோவானு கிட்ட சொல்றார். யோவான் 15வது வசனம், அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. சபையில் ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆயத்தமா இருக்கிறது. இடம் கொடுக்க ஆயத்தமானால் கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் குடும்ப சூழ்நிலையை தாண்டி, என்னை சுற்றிலும் இருக்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புங்கப்பா. நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லாதது போல தோணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், தாழ்வு மனப்பான்மை. இயேசு யாருன்னே தெரியாதுன்னு மறுதலித்த பேதுரு அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் 12 ஒருவனாய் எழுந்து நின்று, இந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவைகளுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். எங்கிருந்து சொல்ல தைரியம் வந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவை மறுதலித்தவன். காரணம், அவனுக்கு தெரியும் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவர்களால் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. நீ பாவி என்பது ஒரு காலத்தில் இருந்தாலும் கர்த்தரதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டார் என்பதை விசுவாசித்து மறுபடியும் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். அழகா வேடிக்கை பார்க்கிறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் தாழ்வு மனப்பான்மையில் உட்கார்ந்து கிடக்கிறோம். நான் இப்படி பேசுறது, நான் இப்படி ஜெபம் நடத்துறது, நான் இப்படி பாட்டு நடத்துறது, நான் போய் கர்த்தர் நல்லவர்னு சொன்னா எப்படி கேட்பார்கள்? இடம் கொடு. இடம் கொடுத்தார். இந்த 2 வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. இடம் கொடுத்தார், இடம் கொடுத்தார். இடம் கொடுக்கிற சபை மூலமா தான் சிலது நிறைவேற போகிறது. நேராயிற்று. இடம் கொடுக்கிற சபை மூலமா தான் நிறைவேற போகிறது. இடம் கொடுக்கிற வாலிபர்கள் மூலமாய் சிலது நிறைவேற போகிறது. இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு. வாலிபனே, இடம் கொடு. ஆண்டவரே, என் நாவை பயன்படுத்த விரும்புறீங்களா? நான் இடம் கொடுக்கிறேன். என் கையை பயன்படுத்த விரும்புறீங்களா? நான் இடம் கொடுக்கிறேன். ஐயோ, பேச மாட்டேங்கிறீங்களே. ஒருவேளை நீங்க இன்னைக்கும் என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஏதோ ஒரு 4-5 பாயிண்ட் பிரசங்கத்தை கேட்டு ஏதோ ஒன்ன சொல்லிட்டு போகிறது அல்ல. கூட்டங்கள் தேவனுடைய இருதய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு சபை. இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் மூலமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. இன்னொரு விஷயம் இருக்கு. இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அல்ல, சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ். இது பெருமை. பெருமை உள்ளவர்களாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாகமான் சொல்லுகிறான், எங்க ஊர்ல 2 ராஜாக்கள் 5:12, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்பனாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். உடனே அவன் வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவனே, ஒரு பெரிய காரியத்தை உங்ககிட்ட செய்ய சொல்லியிருந்தா நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும். அர்த்தம் என்ன தெரியுமா? லட்சங்கள் தா, பொன் பாலங்களை தா, வெள்ளி காசுகளை தா அப்படின்னு கேட்டா நீர் கொடுத்திருப்பீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவன் இறங்கி. 14வது வசனம் படிங்க. 14. இறங்கி. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இறங்கி. சிலர் ஏறுனா நிறைவேறும், சிலர் இறங்குனா நிறைவேறும். ஏற வேண்டியவர்களும் சபையில் இருக்கிறோம், இறங்க வேண்டியவர்களும் சபையில் இருக்கிறோம். சிலர்கிட்ட சிலதை சொல்லுங்க, நானா யாரு நானா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. சிலர் நானான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய இருதய துடிப்பு, நான் இடம் கொடுத்தா ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுமானால் நான் இடம் கொடுக்கிறேன். நான் இறங்கி வந்தால் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுமானால் இறங்கி வருகிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய காரியத்தை செய்கிறத விட சின்ன சின்ன பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறது பெரிய பெரிய தாக்கங்களை நமக்குள்ளே ஏற்படுத்திவிடும். அதை தான் இயேசு சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினாலே சாவான். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு
சில அதிகாரத்தை நான் கீழே வைக்கவும், சில தீர்க்க தரிசனங்களை ஞாபகப்படுத்தவும் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற நான் இடம் கொடுக்கிறேன். பெருமையோடு இருக்கிற நான் இறங்கி வர ஆயத்தப்படுகிறேன். ஆனால் சபையில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் சில விஷயத்தில் இறங்கி வந்தால் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். 1 அல்லது 2 நிமிஷம் நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு ராத்திரி இந்த கூட்டம் முடியும் போது சில பட்டயங்கள் கீழே வைக்கப்பட வேண்டும். சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். அமைதியா 2 வார்த்தை ஜெபிங்க. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் பகிர்ந்து கொண்டு வேகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். திடீர்னு வர்றவங்களுக்கு சிலது புரியாது. நான் புரிகிறவர்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இயேசு என்றைக்கோ சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை 300வது AD 300ல் ஒரு ததிவு ராஜா நிறைவேற்ற முடியுமானால் இன்றைக்கும் there is a possibility. கையை உயர்த்தணும்னா கையை உயர்த்துங்க, ஜெபிக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. மனசு விட்டு பேசினா தானங்க விடுதலை வரும். கடமைக்காக கூப்பிட்டாங்க, நோட்டீஸ் பார்த்தோம், வந்தோன்னா அது பிரயோஜனப்படாது. இல்லைன்னா அந்த வாயாடி என்ன பேசுறான்னு கேட்டுட்டு போவோன்னு வந்தா பிரயோஜனப்படாது. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத உம்மை அல்லாமல் யாரை நான் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா. ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகத்தில் வருதா? நிச்சயமாய் அது நிறைவேறும். ஞாபகம் வருதா? அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப இயேசு சீசர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் அதுதான். சொல்லி நாம ஜெபிப்போம். பட்டயத்தை கீழே வைன்னு சொல்றார். Cast out your sword. அந்த பட்டயம்னா என்ன? அந்த பட்டயத்தை கீழே வைத்தால் சில விஷயங்கள் நிறைவேறும். மத்தேயு 26:40 வேகமாய் தியானிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனம். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட. அப்ப ஆண்டவர் சீசர்கிட்ட என்ன கேட்டார்? என் பார்வையில் 3 விஷயம் தெரிகிறது. என் கூட இருங்கன்னு சொல்றார். 1 மணி நேரம் தரக்கூடாதான்னு கேட்கிறார். விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறார். என் கூட இருக்கக்கூடாதான்னு கேட்கிறார். 1 மணி நேரம் தரக்கூடாதான்னு கேட்கிறார். விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறார். என் கூட இருன்னு கேட்கிறாரு. 1 மணி நேரத்தை கேட்கிறாரு. விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறார். பட் வாட் தே கிவன், என்ன கொடுத்தார்கள்? 52வது வசனம். 51 வாசிங்க. 51 முடிப்போம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். கவனிங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போகிறதற்கு காரணம் காம்ப்ரமைஸ்டு லைஃப். கேட்டதை கொடுக்க முடியல, என்னத்தையாவது கொடுத்தவரை திருப்திப்படுத்தலான்னு நினைக்கிற அனுபவம். கவனமா கேளுங்க, நம்ம முடிப்போம். கேட்டது ஜெபம், கேட்டது 1 மணி நேரம், கேட்டது விழித்திரு. இந்த 3 செய்யறது கஷ்டம். அதுக்கு பதிலாக பால் பாக்கெட் வாங்கி தரேன். சண்டே ஸ்கூல்ல பாடம் எடுக்க வான்னு கூப்பிட்டா ஜிபேல 500 ரூபா அனுப்பியிருக்கிறேன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் பட்டயம். நீங்க தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. வாழ்த்துக்கள். மே மாதம் VBS நடக்குது. சண்டே ஸ்கூல் டீச்சராக வாங்கன்னு கூப்பிட்டா எத்தனை பிள்ளைங்க வருவாங்க பாஸ்டர்னு ஃபோனு. மேரிகோல்டு பிஸ்கட்டும் ஜூஸும் வாங்கி தர்றது. யாருக்கு வேணும் உங்கள் ஜூஸு? வானத்தை பூமி படைச்சவருக்கு என்ன ஜூஸ் வாங்கி கொடுக்கறது? அவர் என்ன கேட்குறாரு? பாஸ்டர் 1 மணி நேரம் என் கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியுமா, ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம், காணிக்க அனுப்புறது ஈஸி. ஜெபிக்கிறது கஷ்டம், ஆனால் காணிக்க அனுப்புறது ஈஸி. உடனே இயேசு உடனே என்ன செய்தார் தெரியுமா? ஷபாஸ், நீ கழுத்தை வெட்டி இருக்கணும் ராஜா, அப்படி சொல்லலை. காலை
காதை வெட்டு, நீ இத்தனை 3.5 வருஷம் என் கூட இருந்து அர்த்தம் இல்லாமல் போயிட்டு கழுத்தை வெட்டியிருக்கணும். நீ அப்படி சொல்லலை. உடனே அவன் வெட்டின அடுத்த நிமிஷம் துடி துடிக்க அந்த காதை ஒட்டிட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ செய்ததை வன்மையாய் கண்டிக்கிறேன். ரோஹித் பிரதர், ஒருவேளை இயேசு அந்த மல்கூசனுடைய காதை பேதுருவை சந்தோஷப்படுத்தும்படி விட்டிருந்தா அன்னைக்கு சர்ச்சைக்கு வர அத்தனை பேரும் வெட்டுக்கத்தியோட தான் வருவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் முரட்டு பக்தி ஆண்டவருக்கு வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, சத்தியமங்கலத்தில் உன் முரட்டு பக்தி வேண்டாம். வாழை கொலை வெட்டுறது, நிறைய வாலிபர்களுக்கு முரட்டு பக்தி ஜாஸ்தி. நீங்க சமையல் கட்டில் நிற்க சொல்லுங்க, உள்ளேன் ஐயா ஜெபத்துக்கு வாங்க. என்னால் முடியாது. ஏன்னா இட் இஸ் ஈஸி. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தின்படி பிரியப்படுத்த முடியாது. இந்த ராஜ்யத்தை பட்டயத்தை வச்சு கட்ட முடியாது. இது முழங்காலையும் கண்ணீர்லையும் கட்டப்பட வேண்டிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை மாம்சத்தில் கட்ட முடியாது. இந்த ராஜ்யத்துக்கு மாம்ச கிரியைகள்ல மதிப்பு கிடையாது. அதுதான் 1 தீமோத்தேயு 4:8 படிக்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. செய்தியை நல்லா கவனிச்சு கேளுங்க. நாம ஜெபிக்க போறோம். கேட்டதை கொடுக்க முடியாததுனால என்னத்தையோ கொடுத்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சகோதரி, கொஞ்சம் கவனிங்களேன். கேட்டதை கொடுக்க முடியாததுனால என்னத்தையோ கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட கேட்ட ஜெபத்தை என்னால் கொடுக்க முடியல. என்கிட்ட கேட்ட விஷயத்தை ஆண்டவருக்கு என்னால் கொடுக்க முடியல. ஆண்டவர் என்கிட்ட கேட்டது ஆவிக்குரியது, நான் கொடுக்கிறது சரீர பிரகாரமானது. இயேசு மனசுல சொல்லியிருப்பாரு, காதை ஒட்டும் போது நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வந்துடுவேன், நீ 30 வருஷம் ஜெயிலில் அனுபவிக்க போறியான்னு கேட்டிருப்பார். கேட்கல என்ன கொல்றதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நல்லா தெரியுது. இயேசு அந்த காதை ஒட்டும் போது அவர் மனசுல என்ன இருந்திருக்கும் தெரியுமா? 3 நாள்ல நான் வெளியே வந்துடுவேன், எனக்காக முரட்டு பக்தி காட்டி நீ 30 வருஷம் ஜெயிலில் இருக்க போறியான்னு கேட்டிருப்பார். ஆண்டவருக்கு முரட்டு பக்தி வேண்டாம். ஆண்டவருக்கு ஆவிக்குரியவர்கள் தேவை. கொஞ்சம் கையை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு ஆவிக்குரியவர்கள், பரிசுத்தவான்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க. தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவருக்கு ஆவிக்குரியவர்கள் தேவை. ஆண்டவருக்கு ஆவிக்குரியவர்கள் தேவை. கேட்டதை கொடுக்கிற சபை தேவை. இன்றைக்கு மாம்சத்தில் தேவராஜ்யத்தை கட்ட போராட நினைக்கிற அத்தனை பேருக்கும் ஐயோ. மாம்சத்தில் தேவ சித்தத்தை செய்ய நினைக்கிறவர்களுக்கு ஐயோ. நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது. இதில் உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க. உயிருள்ளவர்கள் ஜெபிக்க தொடங்கலாம். உயிருள்ளவர்கள் don't please God with a physical activity. தேவ மனுஷர்களே, இந்த தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிறவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு தேவ சபை கர்த்தருக்கு தேவை. ஜெபம் பண்ணுகிற ஒரு சபை. எத்தனை பேர் இங்க உட்கார்ந்திருக்கிறோம் தெரியுமா? காம்ப்ரமைசிங் பர்சனாலிட்டிஸ், காம்ப்ரமைஸ் பண்றவங்க. கேட்டதை கொடுக்க முடியல. சென்னையில நான் ஊழியத்துக்கு போகும் முதல்ல ஒரு குடும்பம், அவங்க சபைக்கு போகும் முதல்ல வாலண்டியரா பாஸ்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த 3 நாட்கள் என்ன தங்க வச்சு போக்குவரத்து சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், இவ்வளவு எலிசா கேட்ட மாதிரி சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரிக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரு, ஊழியத்துக்கு வர முடியல, இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறோம். அந்த சகோதரி காக்னிசனில் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, லட்சங்கள் சம்பாதிக்கிறோம், ஊழியந்தான் செய்ய முடியல, அட்லீஸ்ட் ஊழியக்காரங்களையாவது பார்த்துப்போமே. இதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ். ஆண்டவர் பிரியப்படுவாரா? ஒரே ஒரு வசனம் வாசிச்சு ஜெபிப்போம். இந்த பட்டயத்தை உரையில் போட்டால் தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்ல பாஸ்டர், எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். இந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். சத்தியமங்கலத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். நான் கண்ணீரோடு சொல்கிறேன், சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறதை நிறுத்தணும். பாபேல் கோபுரத்தை அவங்க கட்ட முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா காம்ப்ரமைஸ் தான்.
அது ஒரு நெகட்டிவ் சாப்டராக இருந்தாலும் ஆதியாகமம் 11:3 அதை டிஸ்பிளேல போட வேண்டாம். கல்லுக்கு பதிலாக செங்கலும், சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு பதிலாக, என்றைக்கு ஒன்றுக்கு பதிலாக இன்னும் ஒன்றை நம்ம சபையில் அப்ளை பண்ணுறோமோ, தட்ஸ் ஆல். ஆனால் ஒரு நாள் அவர் நமக்கு மீனை கேட்டு பாம்பை தரல, அப்பத்தை கேட்டு கல்லை தரல, முட்டையை கேட்டு தேளை தரல. நான் மட்டும் நீ கேட்டதை தர்றேன், நீ மாத்திரம் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ற. ஆதியாகமம் 6:14, ஆதியாகமம் 6:14 போதும். நீ கொப்பேறு மரத்தால், எல்லாரும் சொல்லுங்க, நீ கொப்பேறு மரத்தால். 6:22 வாசிங்க. நோவா தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம். எப்பவுமே தேவன் நம்ம கிட்ட கேட்கறது நம்ம பக்கத்தில் இருக்காது. நன்றி, உங்களை மறக்கவே மாட்டேன். சொல்லுங்க, தேவன் கேட்டது பக்கத்தில் இருக்காது. இவன் பிள்ளைங்க சேம் காம் யாபத்து சொல்லியிருப்பாங்க, அப்பா நம்ம தோட்டத்தில் தான் வேப்ப மரம் அநியாயத்துக்கு இருக்க, வேப்ப மரத்தில் செய்வோன்னு. உங்களுக்கு வேப்ப மரம் தெரியாது. எப்பவுமே தேவன் எதிர்பார்க்கிறது பக்கத்தில் இருக்காது. தேவன் தருகிற தரிசனம் தூர தரிசனம். நான் காண்பிக்கிற மலைக்கு போன்னு சொன்ன போது அந்த மலைக்கு போவதற்கே 3 நாட்கள் எடுத்தது. ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாம் தூரம், ஆண்டவர் சொல்லுகிறது அத்தனையும் தூரம், ஆண்டவர் சொல்லுகிறது தூரம். ஆனா லோத்து சொல்லுகிறா சோவார், அது பக்கத்தில் இருக்கு, கிட்ட இருக்கு. கிட்ட இருக்குன்னு போனா நீ செத்த. ஆண்டவர் தருகிற தரிசனம் தூர தரிசனம். சொல்லி முடிப்போம். நீ கொப்பேறு மரத்தினால் உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணு. கொப்பேறுன்னா ஒரு மரங்க. ஒருவேளை ஆண்டவர் கேட்ட மரம் பக்கத்தில் இல்லாம இருந்திருக்கலாம், பிள்ளைங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். இருக்கிற மரம் என்னவோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கலாம்ப்பான்னு சொல்லியிருப்பான். 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சபை சேர்ந்து வாசிப்போம், ஜெபிப்போம். 7:17 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்கள் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கீங்களா? சேர்ந்து வாசிப்போம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரத்தை மாத்தி போட்டிருந்தாலோ கிளம்பி இருக்காது பேழை. ஏன்னா கொப்பேறு மரம் மட்டும்தான் தண்ணீர் மேல மிதக்கக்கூடிய தன்மை கொண்டது. எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? சத்தியமங்கலத்துல கிளம்பாதுன்னு சொன்ன ஊழியம் சொன்னபடி செய்தா கிளம்பும், மிதக்காதுன்னு சொன்னவ வாழ்க்கை மிதக்கும். கடைசியா ஜெபிக்க போறோம். க்ளோஸ் யுவர் பைபிள்ஸ் அண்ட் கை தட்டி வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீ கிளம்ப முடியாது. ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு உணர்றவங்க மட்டும், இன்றைக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன்னா, என்கிட்ட இரவு ஜெபத்தை கேட்டார்னா இரவு ஜெபத்தை நான் கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக பணத்தை கொடுத்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு நாள் நீ கிளம்பணும்னு நினைக்கும் போது நீ இருப்பிருந்து விடுவாய், நீ இருப்பிருந்து விடுவாய். எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்திடுங்க. தயவு செய்து இந்த நேரம் யாரும் எழும்பி வெளியே போகாதீங்க. நல்ல கரங்களை உயர்த்துங்க. 2 அல்லது 3 நிமிஷம் கண்ணீரோட காம்ப்ரமைஸ். எது புரிஞ்சதோ இல்லையோ அந்த ஒரு வார்த்தை புரியட்டும். இரவு ஜெபத்தை கொடுக்க முடியாததுனாலயா இப்படி கத்தி காம்ப்ரமைஸ் பண்ற ஞானேஷன் ஒரு தடவை ஆண்டவர் என்கிட்ட கேட்டா, ராத்திரி எல்லாம் நீ காத்திரு, சொன்னபடி செய்தால் பேழை கிளம்பும், பேழை மிதக்கும். பாஸ்டர் ஜெபா பாஸ்டர், ஒரே ஒரு ஆலோசனை, காம்ப்ரமைஸே பண்ணிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, கிட்ட இருக்க இதை பயன்படுத்திப்போம், கிட்ட இருக்க இதை பயன்படுத்திப்போம். இல்ல இல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, அதிகாலை ஜெபத்தை நிறுத்தவே கூடாதுன்னா நிறுத்தாதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க சகோதரா. எல்லாரும் ஜெபிக்க தொடங்கும். நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு கிளம்ப முடியாது. ஏன்னா இந்த மரத்துக்கு தான் தண்ணீரை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை இருக்கு. தேவன் இன்னைக்கு ஏன் கேட்கிறாருன்னு உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. தேவன் இன்னைக்கு ஏன் இதை செய்ய சொல்றாருன்னு இன்னைக்கு புரியாது. ஒரு நாள் ஜலப்பிரளயம் வரும், நியாய தீர்ப்பின் தண்ணீர் வரும். அன்றைக்கு கர்த்தர் சொன்னபடி செய்தவர்கள் தண்ணீருக்கு கீழல்ல, தண்ணீருக்கு மேலே மிதப்பார்கள்.
நிமிஷம் ஜெபிப்போம். எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ். எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ். பரிசுத்தவான்கள் உங்க கையை உயர்த்தி இந்த ஜனங்களுக்கு நேரா நீட்டி ஒரு வார்த்தை ஜெபிங்களேன் ப்ளீஸ். காம்ப்ரமைஸ். சிறுவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா காணிக்கை கொடுத்துட்டு ஓடுறோம். காம்ப்ரமைஸ். பேசுங்க. இவ்வளவு எளிமையா பேசுற பிறகும் புரியலன்னு ஒரு ஆளு சொல்ல முடியாதுல்ல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கு, கிட்ட இருக்கு, பரவாயில்ல. கொப்பேறு மரம்னா கொப்பேறு மரம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த மரம் வேணாலும் கொடுக்கலாம். ஊழியம் தானே செய்றீங்க, அதுல ஒன்றும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீ கிளம்ப முடியாது. நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. இந்த பேழைக்குள்ள இருந்தது உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகங்களும் உள்ள இருக்கு. யானையில் ஒரு ஜோடி, ஒட்டகத்தில் ஒரு ஜோடி, எல்லா மிருகங்களிலும் ஒவ்வொரு ஜோடி, பறக்கிறது, ஊறுகிறது, எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடி இருக்கிறது. கீழே 2வது அடுக்கில் அவைகளுக்கு வேண்டிய நல்ல ஆகாரங்கள் இருக்கிறது. நோவாவுடைய குடும்பம், காம், சேம், யாபேத்தினுடைய குடும்பம் இருக்கிறது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு பாரத்தை வைத்துக்கொண்டு இந்த பேழை கிளம்புவது சாத்தியமில்லை, இவ்வளவு சுமைகளை வைத்துட்டு இந்த சபை கிளம்புவது சாத்தியமில்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டளையிட்ட மரத்தை நீ பயன்படுத்தி இருந்தா எவ்வளவு பாரம் இருந்தாலும் நீ கிளம்புவா. சத்தியமங்கலத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேல ஊழியங்கள் வளராது என்று சொல்லப்பட்ட அந்த பாரம்பரியத்தை கர்த்தர் உடைப்பா. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு பலத்த அபிஷேகம். Thank you Lord. இத்தனை வருஷம் ஆகியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிளம்ப முடியல, மிதக்க முடியல, மண்ணோடு மண் ஒட்டி கிடக்கிறேன்னு சொன்ன ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். சப்பக்கட்டு கட்டுனதுனால, கேட்டதை கொடுக்காம எதையோ கொடுத்ததுனால உன்னால கிளம்ப முடியல. இன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்லுவீங்கன்னா இரும்பை மிதக்க பண்ணின ஆண்டவர் உன் பேழையை கிளம்ப பண்ணுவா. இன்றைக்கு ராத்திரி உன் ஜெப வாழ்க்கை கிளம்புகிறது, உன் ஊழியம் கிளம்புகிறது, உன் அபிஷேகம் கிளம்புகிறது. எல்லாம் பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா ஆராதனை உமக்கே அனுதினமு ஆராதனை. உங்களுக்கு தான் ஆராதனை. ராஜா மாளிகையில் ராப்பகலாய் என் முரட்டு பக்தி ஆண்டவருக்கு வேண்டாம். நான் தயவு செய்து சொல்றேன், எதையோ செய்துட்டு கடைசியில் நன்மை இழந்துட வேண்டாம். என்கிட்ட கேட்கறத நான் கொடுப்பேன்ப்பா. எப்படியாயிலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதற்கு 5 புலன்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. எப்படியாயிலும் நிறைவேற, எதெல்லாம் நிறைவேறக்கூடாதோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு என் கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஜெபிக்க முன் வந்தவர்கள் ஜெபிக்கலாம், என் கால்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா நிறைவேற வேண்டியதற்கு நான் என்ன பிரயாசப்பட்டேன். நிறைவேறக்கூடாததெல்லாம் நிறைவேறுதே, நிறைவேறக்கூடாததெல்லாம் நிறைவேறுது. மறுதலிக்க கூடாத
முடியாது, ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறேன். ஜெபிக்க மனதுள்ளவர்கள் ஜெபிங்க, ஜெபிக்க மனதுள்ளவர்கள் ஜெபிங்க. திடீர்னு வந்தா புரியாது, அதுதான் பிரச்சனை. திடீர்னு வந்தா புரியாது. கை தட்ட வேண்டாம், கை உயர்த்தி ஜெபிங்க, கை உயர்த்தி ஜெபிங்க. நிறைய வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. நிறைய பிதாக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. நிறைய எதிர்கால தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. யார் அதை நிறைவேற்றுவா? Who shall fulfill that prophecy? தேவன் ஏங்கி வந்திருக்கிறார். தேவன் ஏங்கி வந்திருக்கிறார். 2 அல்லது 3 நிமிஷத்துல முடிப்போம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அதிகாரத்தை கீழே வச்சா நிறைவேறும்னா நான் வைக்கிறேன்ப்பா. என் வாலிபம் என்கிற அதிகாரத்தை கீழே வைக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. சில தீர்க்க தரிசனம் நிறைவேற உலக பிரகாரமான அதிகாரத்தை கீழே வைப்பீர்களானால் தெய்வீக அதிகாரம் கர்த்தரால் கொடுக்கப்படும். கை உயர்த்துங்க. பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுப்பா. ஓ, பிசாசுகள் மேலும் வியாதியஸ்தர்கள் மேலும் அதிகாரம் கொடுப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர் உங்களுக்கும் அதே அதிகாரத்தை தருவா. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நல்ல கை உயர்த்துங்க. கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. சிறுவர் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இங்கிருக்கிறவர்கள் மூலமாய் நிறைவேற போகிறது. வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறுவதற்காக ஒரு சந்ததி எழும்புகிறது, ஒரு சந்ததி எழும்புகிறது. பரிசுத்த ஆவியானவரே, நீ சொன்னதை அப்படியே சொல்லி இருக்கிறேன். இதோ உன் தீர்க்க தரிசனம் சத்துருவுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதனாலதான் கல் வைத்து காவல் போடுகிறார். ஆனாலும் கல்லுகள் புரட்டப்பட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம். உங்களை விட அவனுக்கு ஞாபகம் இருக்கு, உங்களை விட அவனுக்கு ஞாபகம் இருக்கு. உன் வாக்குத்தத்தம், உன் தீர்க்க தரிசனம், உன் பொருத்தனை, உன் பிரதிஷ்டை சத்துருவுக்கு ஞாபகம் இருக்கு சகோதரா. அதனாலதான் யாருக்கும் வராத போராட்டங்கள் சிலர் அனுபவிக்கிறீர்கள். இவ்வளவு தடையா? ஜெபிக்கிறதுக்கு தடை, செய்யணும்னு மனசுல நினைச்சாலே தடை. ஜெபிக்கிறவங்களை நிறுத்த முடியாது. ஜெபிங்க. ஜெபிக்க பழகாதவர்களுக்கு ஜெபிக்க சொல்ல முடியாது. தேங்க்யூ லோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். ஞாபகம் இருக்கா? பழைய ஆராதனை ஞாபகம் இருக்கா? பழைய குடும்ப சந்தோஷம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருதுன்னா திரும்ப தரப்போறாருன்னு அர்த்தம். திரும்ப தரப்போறாருன்னு அர்த்தம். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்தேன். ஞாபகம் வருதா? அல்லது செடிகள் மேல கிண்ணறங்களை போட்டுட்டு கர்த்தரை நினைத்து அவர்கள் புலம்பினார்கள். ஞாபகம் வருதா? சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட போகிறீர்கள். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வருகிறதோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறதுன்னு அர்த்தம். நீண்ட காலங்களுக்கு முன்னாடி வாலிபத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? நிறைவேற போகிறது என்று அர்த்தம். தாழ்வு மனப்பான்மை விட்டு வெளியில வர்றேன், இடம் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். இறங்க வேண்டியவங்க இறங்குறேன். இடம் கொடுக்கிறேன், இடம் கொடுக்கிறேன், இடம் கொடுக்கிறேன். நான் இடம் கொடுக்கிறேன். நான் தகுதி இல்லதா? நான் பேசுறதுக்கு தகுதி இல்லதா? நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கு. நீர் என்னிடத்தில் வரலாமா? நான் தகுதி இல்லதா? ஆனாலும் இடம் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். இடம் கொடுக்கிறேன். இது இந்த சபைக்கான கூட்டம் பாருங்க. இந்த ஜனங்களுக்கான கூட்டம். பிரதானமா இந்த சபைக்காக கர்த்தர் பேசுகிறார். வெளியிலிருந்து வந்தவங்க தயவு செய்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். 3 நாள் இந்த சபையை ஒரு நிலைமையில கட்டிட்டு வர்றார். நீங்க திடீர்னு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் கைகளை உயர்த்துங்க.
நான் எப்படி பாடுறது, நான் எப்படி பேசுறது, நான் எப்படி செய்யறது, நான் எப்படி செய்வேன்? இன்னொரு கூட்டம் நான் ஏன் செய்யணும்? எங்க ஊர்ல அது இல்லையா? நான் போய் இதை ஏன் செய்யணும்? தாழ்வு மனப்பான்மையும் தடை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தடை. இடம் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இடம் கொடுக்கிறேன், கையை உயர்த்தி ஒரு சொட்டு கண்ணீராவது வரட்டும். இடம் கொடுக்கிறேன்ப்பா, நான் தகுதி இல்லை, நான் இடம் கொடுக்கிறேன். எனக்கு ஞானம் இல்லை, இடம் கொடுக்கிறேன். எனக்கு படிப்பறிவு இல்லை, இடம் கொடுக்கிறேன். என் கணவர் ரட்சிக்கப்படலை, இடம் கொடுக்கிறேன். என் வீட்டுல வசதி இல்லை, இடம் கொடுக்கிறேன். எல்லா நீதியும் நிறைவேறுவது அவசியமா இருக்கிறது. சில பட்டயங்களை கீழே வச்சா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கேட்டதை கொடுப்பீங்களா? இனி ஆண்டவர் என்கிட்ட என்ன கேட்கிறாரு அதை கொடுப்பேன். அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்கிட்ட ஜெபத்தை கேட்டா ஜெபத்தை கொடுப்பேன், சுவிசேஷத்தை கேட்டா சுவிசேஷத்தை கொடுப்பேன். நான் கேட்டதை கொடுத்தா இந்த வருஷம் அவ்வளவு பாரத்தின் நடுவிலும், இவ்வளவு கடன், பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிற பாரம், பெற்றோர்களுடைய மருத்துவ செலவு, இவ்வளவு தடைகளை தாண்டி பேழை கிளம்பிற்று. அது தண்ணீர்களுக்கு மேலே மிதந்தது என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நல்ல கை தட்டுக பார்க்கலாம். கிளம்புகிறாய், நீ கிளம்புகிறாய். You are lifted up. Thank you Lord, thank you Lord. காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணாம இருங்க, காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணாம இருங்க. கேட்டதை மட்டும் ஒழுங்கா கொடுங்க. கொப்பேறு மரம்னா கொப்பேறு மரம், இரவு ஜெபம்னா இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம்னா அதிகாலை ஜெபம். எதை கேட்கிறாரோ அதை கொடுத்து பாருங்க. சாத்தியதைகள் குறைவா இருந்தாலும் எந்த உந்து சக்தியும் தேவையில்லை. ஒரு இன்ஜினுடைய சப்போர்ட் இல்லாம, ஒரு மனுஷனுடைய கைப்படாமல் நீ கிளம்புவாய், நீ மிதப்பாய். ஒருவருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. நல்ல கை தட்டி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாய் கர்த்தர் இவர்களை அபிஷேகம் பண்ணி இந்த அபிஷேக பெருவிழாவில் நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கன்விக்ஷன் வருகிறது. கேட்டதை கொடுத்து பாரு, கேட்டதை கொடுத்து பாரு. சாத்தியதை இல்லாத உலகத்தில் மனுஷன் கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் போதும் நீ உன் பேழை கிளம்பும், உன் பேழை மிதக்கும். அராரத்து மலையின் உச்சியில் வந்து நிற்கிறதை உன் கண்கள் காணும். நல்ல கையை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி இந்த 3 நாட்கள் தீர்க்க தரிசன சத்தம் நம்ம சபையில தொனிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன வார்த்தைகள் வந்ததோ எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்கள் சபையின் மூலமாக சபைக்கு ஊழியர்களை நிறைவேற போவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பெத்தேல் சபையின் பாஸ்டர் பாபு பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். பாஸ்டர் ரோஹித் பால் பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியேறாது என்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அதன்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அதை செய்ய நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவதாசனுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்று என்ன நியமித்திருக்கிறோ அதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண பாஸ்டர் ஜபா அவர்களுக்கு, அவர் குடும்பத்திற்காக, இந்த ஆண்டவரே யூத் குரூப்புக்காக, விசுவாசிகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டதோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவிக்கிற பரம தகப்பனே, ஆமென்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவர் என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவர் என்றென்றும் வாழ்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். தெய்வ கிருபையும் உங்கள் அனைவர் மேலும் நிறைவாய் தங்கி தாபரிப்பதாக. இந்த ரோட்டில் போகும் பொழுது கவனமாக போங்க. இடுக்கமான பகுதி